அதிகாரம் 177 பக்கம். ஆத்ம விரிவு என்ற தலைப்பில் இன்று பேசலாம் என்றிருக்கிறேன். ஸ்திரீ புருஷ வடிவங்களுடன் தோன்றுகிற என் ஆத்மஸ்வரூபமே, ஆத்மா விரிவடைவதை பற்றி இன்று மாலை நாம் பேசப் போகிறோம். வாழ்க்கையின் பல பதவிகளை பற்றி என்றும், ஆத்ம தர்ம அபிவிருத்தியை பற்றி என்றும் சொல்லலாம், அல்லது வேறு விதமாகவும் கூறலாம். தன்னலம் என்பதை அழகுபடுத்திக் கொண்டே போவதில் பல நிலைகள் என்றும் இதே விஷயத்தை சொல்லலாம். முடிவில் இது சிலருக்கு திடுக்கிடும்படியான உண்மையாகும். இதோ எதிரில் உள்ள படத்தை பாருங்கள். ஒரு நேர்கோடும் பல வட்டங்களும் இருக்கின்றன. இவற்றால் என்ன பயன் என்பீர்கள்? ஆத்மா விளங்கி கொண்டு வருவதற்கும் இந்த வட்டங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பீர்கள். சிலர் மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இவைகள் வட்டங்கள் அல்ல, ஒழுங்கான வட்டமாக இல்லாமல் முட்டை வடிவமாக இருக்கின்றன. இந்த வட்டங்களால் குறிக்கப்படும் வாழ்க்கைகளும் ஒழுங்காக சுற்றி சுற்றி வருபவைகள் அல்ல, கோணலாகத்தான் இருக்கின்றன. அதனால் இந்த வட்டங்களின் ஒழுங்கற்ற நிலையும் காரியத்திற்கு பொருத்தமுள்ளதாகிறது. தம் கோணலினால் தம்மால் குறிக்கப்படும் வாழ்க்கைகளின் நிலைமையை தெரிவிக்கின்றன. வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கையில் உள்ள படிகள் யாவை? இவற்றை பற்றி பேச போமுன் இந்த வட்டங்களை பற்றியும் கொஞ்சம் பேச வேண்டியதாயிருக்கிறது. இதோ மிகச்சிறிய வட்டம், ஒரு புள்ளியே போன்றது. அதைவிட சிறியதாக செய்திருக்க வேண்டும், ஆனால் கண்ணுக்கு தோன்றாமற் போய்விடும் என்னும் பயத்தால் பெரியதாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மிகச்சிறு வட்டத்திற்கு அப்பால் சற்று பெரியதாக இரண்டாவது வட்டம் இருக்கிறது. அதனினும் பெரியதாக மூன்றாவது வட்டம், நான்காவது ஒன்று. இந்த வட்டங்களின் அமைப்பில் ஒரு வினோதம். வட்டங்கள் பெரியனவாகிக் கொண்டே போகையில் அவற்றின் மையங்களும் நேர்கோட்டினின்று அப்பால் போய்கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு வட்டமும் நேர்கோட்டை தொட்டுக்கொண்டு இருக்குமாறு வரைந்து பார்த்து கொள்ளலாம், நன்கு விளங்கும். எல்லா வட்டங்களும் நேர்கோட்டில் ஏ என்ற புள்ளியினின்றும் ஆரம்பம். அந்த புள்ளியினின்று மையங்கள் எட்டி போகின்றன. மத்திய ஸ்தலம் எட்டி போய் விடுகின்றது. அதற்கு செல்லும் வழியும் அதிகமாகின்றது. வட்டமும் பெரியதாகின்றது. வட்டத்தின் மையம் ஐயா கேக்குதுங்களா? அதுக்குள்ள ஒரு போன் வந்துச்சு. ஐயா கேக்குது இல்லையா? கேக்குதுங்கய்யா. வட்டமும் பெரியதாகின்றது. வட்டத்தின் மையம் ஏ என்னும் புள்ளிக்கு சமீபம் நெருங்குமானால், வர வர நெருங்கிக் கொண்டே வந்து அந்த புள்ளியுடன் ஒன்றுபடுமானால் வட்டமும் ஒரு புள்ளியே ஆகிவிடுகின்றது. இவ்வாறு வட்டத்தின் குறுகிய நிலையில் மிக மிக குறுகிய நிலையானது புள்ளி மாத்திரமேயாம். மையமும் ஆரம்ப ஸ்தலத்திற்கு சமீபத்தில் நெருங்கிவிடுகிறது. ஆரம்ப ஸ்தலத்திலிருந்து வட்டத்தின் மையம் எட்டி எட்டி போகுமானால் அதன் அளவும் வெகு தூரம் ஆகிவிடுகின்றது. இப்படி எட்டி போய்கொண்டு அளவிற்கு அகப்படாமல் எல்லையற்ற தூரம் போய்விடுகின்றது. அப்போது வட்டமும் நேர்கோடும் ஒன்றுபட்டுவிடும். ஆதலால் மையமானது எட்டி போவதற்கு எல்லை எதுவென்றால் வட்டமும் நேர்கோடும் ஒன்றாதல். அப்போது மத்திய ஸ்தலத்தின் அளவு வட்டத்திலிருந்து எல்லையற்று அகண்டமாகிறது. மற்றொரு விசேஷம் கவனிக்கலாம். வட்டமானது பெரியதாகி வரும்போது அதன் சொரூபம் நேர்கோட்டிற்கு சமமாக வந்து கொண்டிருக்கிறது. அதன் வளைவு நிமிர்ந்து கொண்டே போகிறது. வட்டம் பெரியதாகி வரும்போது வளைவும் நிமிர்ந்து கொண்டே வருகிறது. படத்தில் டி என்ற மத்திய புள்ளியை உடைய வட்டமானது அதனுள் அடங்கியிருக்கும் சிறு வட்டத்தை காட்டிலும்
சி என்ற புள்ளியை மத்தியஸ்தலமாக கொண்ட வட்டத்தை காட்டிலும் அதிகமாக நிமிர்ந்து நேர்கோட்டிற்கு நெருங்கியதாக இருக்கின்றது. இந்த சிறு வட்டம் அதனுள் அடங்கிய பி என்ற மத்திய புள்ளியை உடைய மிகச்சிறிய வட்டத்தை காட்டிலும் அதிகமாக நிமிர்ந்து நிற்கிறது. இதனாலேயே பூமியும் உண்மையில் உருண்டை வடிவமாக இருப்பினும் பார்க்கும்போது சம பூமியாக தட்டையாக தோன்றுகிறது. பூமியின் உருவத்தை வெட்டி பார்க்கும்போது உண்டாகும் வட்ட வடிவம் சாதாரண கண்களுக்கு மிக பெரியதாக இருப்பதனால் நேர்கோடு போல தோன்றுகிறது. வட்டங்களை பற்றி இவ்வளவு தூரம் சொல்வது போதுமானது. ஜீவ வாழ்க்கை. வாழ்க்கை என்று சொல்வதற்கு வேண்டிய பிரத்யேக லட்சணம் யாது? ஜீவன் இல்லாத நிலைமைக்கும் ஜீவன் இருக்கிற நிலைமைக்கும் பேதம் என்ன? சலித்தல், சக்தி, சுறுசுறுப்பு சாமானிய ஜனங்களது திருஷ்டியில் தோன்றக்கூடிய பாவனை இவ்வளவு. ஆராய்ச்சி செய்து பார்த்த கலைஞன் கூறுவது என்ன? ஜீவன் உள்ள மனிதன் நடப்பான், நகருவான் மற்றும் பல காரியங்களை செய்வான். இவ்வித ஜீவ மனிதன் செய்கின்ற இயக்கங்களையும் சக்திகளையும் செத்த பிணம் வெளிப்படுத்த முடியாது. செத்த பிராணி அசையாது. ஜீவ பிராணி நடக்கின்றது. செத்துப்போன செடி வளராது. நகரும் சக்தியற்றது. சிறிதும் அசைய சக்தி இல்லாதது. ஜீவிக்கும் செடி வளர்கின்றது. நகரும் சக்தியை காண்பிக்கின்றது. வாழ்க்கையில் ஏற்படும் பல படிகளையும் 4 பெரும் பிரிவுகளாக செய்திருப்பது சாதாரணமாக தெரிய வருகிறது. இவ்வுலகமானது 4 முக்கிய ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. உலோகப் பொருள், ஸ்தாவர ஜீவ வர்க்கம், பிராணி மண்டலங்கள், மனிதன் ஆகிய 4 பெரும் பிரிவுகள். இவ்வித பிரிவுகளில் மனிதன் மிருகங்களை விட அதிக சக்தியை, அதிக சலனத்தை, உயர் குணம் பொருந்திய இயக்கங்களை தோற்றுவிக்கின்றான். மிருகங்கள் சாதாரணமாக நடக்கக்கூடும், ஓடக்கூடும், மலை உச்சிகளில் ஏறக்கூடும். மனிதனோ இவைகளையும் இன்னும் அதிக காரியங்களையும் செய்கின்றான். வேறு அநேகத்தை செய்கிறான். உயர்ந்த நிலையை உடைய சக்தியை, சலனத்தை தோற்றுவிக்கிறான். தூரதிருஷ்டி கண்ணாடிகளை கொண்டு நட்சத்திர மண்டலங்களை போய் அடைகிறான். மிருகங்களால் அது முடியாது. மிருகங்களை மனிதன் அடக்கி ஆள்கிறான். நீராவி, மின்சாரம் என்னும் சாதனங்களை கொண்டு காலத்தையும் தேசத்தையும் ஒடுக்கி விடுகிறான். மிருகங்களால் அறிய முடியாத வேகங்களை அடைந்து விடுகிறான். இதுவே மானிட சலனம். மானிட சக்தி உலகில் ஆவிர்பவித்துள்ள சக்தி இது. சக்தியை வெளிப்படுத்தும் தன்மையில் மிருகங்கள் மனிதனை காட்டிலும் கீழ்ப்பட்டவை. வாழ்க்கையில் மனிதனை காட்டிலும் கீழ்ப்படியில் மிருகங்கள் இருக்கின்றன என்று அறிகிறோம். இதன் பிறகு மிருக மண்டலத்துடன் ஸ்தாவர ஜீவ மண்டலத்தை ஒப்பிட்டு பாருங்கள். மரம், செடிகளும் வளர்கின்றன, அவைகளும் நகர்கின்றன. ஆனால் அவற்றின் சலனம் ஒரு திசையிலே மாத்திரம் செல்கின்றது. ஒரே வழியாகத்தான் நகர முடியும். இடம் விட்டு இடம் நகர முடியாது. ஒரு ஸ்தலத்திலேயே ஊன்றிக் கொள்கின்றன. கிளைகளை நாலா பக்கங்களிலும் வீசி வேர்களை ஆழப்போகுமாறு செய்கின்றன. ஆனால் அவற்றினின்றும் ஆவிர்பவிக்கும் சக்தியோ பிராணி மண்டலங்களிலிருந்து வெளிப்படும் சக்தியை காட்டிலும் கீழ்ப்பட்டது. ஆதலால் பிராணி மண்டலத்தை காட்டிலும் மரஞ்செடிகள் அடங்கிய ஸ்தாவர ஜீவ மண்டலம் வாழ்க்கையில் கீழ்ப்படியில் உள்ளதென்று காண்கிறோம். உலோகப் பொருள்களில் ஜீவனே இல்லை. ஜீவ பரீட்சையும் ஆராய்ச்சியும் செய்யும் நூதன கலைஞர்களது கொள்கையை பார்ப்போமானால் உலோகப் பொருள்களுக்கு வாழ்க்கையே இல்லை. அப்படிக்கின்றி சக்தியின் ஆவிர்பவ பலத்தையே பிரதானமாக கொண்டு வாழ்க்கையினது பல படிகளை தீர்மானம் செய்வோமானால் உலோக வஸ்துக்களும் ஒருவித சலனத்தை உடையதாகின்றன என்று சொல்லலாம். அவைகளும் மாறுதல் அடைகின்றன. அவற்றிற்கும் மாறும் தன்மை அவசியமாகின்றது. இவ்விதம் அவற்றினிடமும் வாழ்க்கையின் அம்சம் சிறிதளவு இருக்கின்றது. ஆனால் அந்த அளவு மிக மிக குறைவாய் இருக்கிறது. கடைசி படியில் உள்ளதாகிறது. அவற்றிலிருந்து வெளிப்படும் காரியம், சலனம், சக்தி முதலியவை மிக அற்பம், மிக நுட்பமானது. சலனத்தையே சொரூபமாக உடைய வாழ்க்கை அந்த சலனம் அல்லது சக்தியின் அளவுகளை பொறுத்து பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பிரகிருதியை பார்ப்போம்.
சூரிய மண்டலத்துக்கு உட்பட்ட வீங்கும் புதுமையாக எதுவும் இருக்கக்கூடாது என்பதே சொரூபமாயிருக்கிறது. நானாத்துவ தோற்றம் இருந்தால் என்ன, வெளியில் பலவாக இருந்தும் என்ன, ஜகத்தாகி இந்த பிரகிருதி மிக குறைவுள்ளதுதான். ஒரு காமுகன் தன் கண்களினின்றும் கண்ணீர் சொரிவது எந்த விதியின் பயனாக இருக்கிறதோ அதே விதிதான் சூரிய மண்டலங்களிலும் நட்சத்திர மண்டலங்களிலும் புரட்சிகளை உண்டாக்குகிறது. மிகச் சிறு அணு முதற்கொண்டு நெடுந்தூரத்தே உள்ள நட்சத்திரங்கள் வரையிலும் மிகச் சாதாரணமான சில விதிகளே எல்லாவற்றையும் நடத்துகின்றன. பிரகிருதியில் அடிக்கடி ஒரே தன்மைதான் விளங்குகிறது. ஒரே மாதிரி பிரிகளுள்ள கயிற்றுக்கு சமமாக இந்த ஜகத்து விளங்குகின்றது எனலாம். ஒரு வெங்காயம் போல் அமைந்துள்ளது என்றாலும் பொருந்தும். ஒரு தொலியை உரித்தால் மற்றொரு தொலி அதே மாதிரி தயாராக நிற்கிறது. அதையும் உரியுங்கள், மற்றொன்று, அதற்கு பிறகு மற்றொரு தொலி, இவ்வாறு போய்கொண்டே இருக்கிறது. இவ்வாறு ஒரு வருஷத்திற்குள் நடைபெறும் காரியங்களே சிறிய நிலையில் 24 மணி நேரத்திற்குள்ளும் நாள்தோறும் நடைபெறுகின்றன. வசந்த காலம் போல காலை நேரம் மாலை நேரத்திற்கு சமமாக குளிர்காலத்தையும் இரவிற்கு சமமாக மாரிக்காலத்தையும் சொல்லலாம். இவ்வாறு 24 மணிக்குள் ஒரு வருஷ காலம் குறுகி நிற்கின்றது. மானிட ரூபம் தாங்குவதற்கு முன் வசித்து வந்துள்ள வாழ்க்கையிலும் நடத்தி வந்த அனுபவங்களை எல்லாம் அதி ஆச்சரியமான வேகத்துடன் மனிதன் நடத்தி காட்டுகிறான். கர்ப்பத்தில் மனித உருவமாவதற்கு முன் மச்சம், நாய், குரங்கு முதலிய ரூபங்களை அடைகின்றது. இவ்வாறு உலக சிருஷ்டி பரிணாமமாவதற்கு வேண்டிய விதி எங்கும் ஒன்றேயாதலால் நாம் ஒன்று கவனிப்போம். மானிட ரூபமாகிற தேகத்தில் கூட உலோகப் பொருள் மண்டலம், ஸ்தாவர ஜீவ மண்டலம், பிராணி மண்டலம் முதலியன இருப்பதை காண விரும்புகிறோம். மனித ரூபத்தில் சில உலோகப் பொருள்களுக்கு சமமாக இருக்கவில்லையா? மானிட ரூபத்திலே ஸ்தாவர நிலையில் உள்ளவர்களும் மிருக மண்டல நிலையில் உள்ளவர்களும் இருக்கவில்லையா? மனித ரூபத்தில் உண்மையில் மனிதர்களாகவே உள்ளவர்கள் இருக்கிறாரா என்று பார்ப்போம். மற்றும் மனித ரூபத்தில் தேவர்கள் போல் உள்ளவர்கள் இருக்கிறார்களா என்று பார்ப்போம். முதலாவது சன்மார்க்க நிலையிலும் ஆத்ம வழியிலும் உலோகப் பொருள்களை பார்ப்போம். பார்வைக்கு விளங்கக்கூடிய அளவு சலனத்தை உலோக மண்டலம் வெளிப்படுத்துவதில்லை, யாதொரு சக்தியையும் வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் ஏதோ கொஞ்சம் சக்தி, கொஞ்சம் சுறுசுறுப்பு, சொல்ப சலனம் அதனிடம் இருக்கின்றது. ஏனெனில் உலோகப் பொருள்கள் மாறுபாடு அடைவதை நாம் பார்க்கிறோம். உலோகங்களிலும் பிரிவும் விருத்தியும் தோன்றுகின்றன, வளர்வதற்கு தகுந்த ரூபமடைந்து விருத்தியாகின்றன. கடலை காட்டிலும் சிரமுள்ளதாக இருக்கப்பட்ட பூமியும் கனமாக தோன்றுகிற பூமியும் உயர கிளம்புகிறது, உள்ளே ஆழ்கின்றது, மேடு பள்ளங்களை உண்டாக்கி கொள்கின்றது, மாறுகிறது. உலோக பொருள்களிடத்திலும் ஒரு வகை சலனம் இருக்கின்றது, ஆனால் கண்ணுக்கு சிறிதும் தோன்றக்கூடாதபடி மிக நுட்பமாக இருக்கின்றது. இப்போது ஒரு கேள்வி. உலோகப் பொருள்களுக்கு சமமான சலனத்தை, சுறுசுறுப்பை மாத்திரமே உடையவர்களாய் மானிட ரூபம் பெற்றுள்ளவர்கள் எவர்? அதாவது குழந்தையினது பம்பரத்திற்கு சமமாக இயக்கமுள்ளவர்கள் யார்? ஒரு பம்பரம் திரும்புகிறது, சுற்றி சுற்றி வருகிறது, அசைகின்றது. வெகு வேகமாக அது சுற்றி வரும்போது குழந்தைகள் வந்து கைகொட்டி சந்தோஷமாகவே அது நிற்கிறது, அது நிற்கிறது, அசையவில்லை, அசையவில்லை என்று கூச்சலிடுகிறார்கள். இதுதான் தன்னை சுற்றியே செய்யப்படும் இயக்கம், சலனம் நம்மிடம் இருக்கின்றது. சுற்றி செய்யப்படும் சலனம். ஆனால் அந்த சுழலின் மத்தியஸ்தலம் தேகத்திற்குள்ளேயே இருக்கின்றது. மிகவும் வேகமான இயக்கம் நேரும் போதும் பார்வைக்கு யாதொரு சலனமும் தோன்றுகிறதில்லை. உலோகப் பொருள்களின் ஜீவ சக்தியை பம்பரத்தின் சுற்றுகளுக்கு ஒப்பாக சொல்லலாம். எதிரே தெரியும் பலகையின் மீது காணப்படும் சிறு வட்டத்தினால் அதை குறிப்பிடலாம். மிகச் சிறியதாகிய புள்ளி போன்ற வட்டம் இவ்வுலகில் உள்ள இயக்கங்கள் எல்லாம் வட்டங்களாக இருக்கின்றனவே அன்றி எதுவும் நேர்கோடாக இருப்பதில்லை. எல்லா கலைகளும் இதைத்தான் தெரிவிக்கின்றன. இந்த காரணத்தினாலேதான் இயக்கங்களை குறிப்பிடுவதற்கு வட்ட ரூபங்களை எடுத்துக்கொண்டோம். கணித சாஸ்திரத்தில் அசைவிற்கு அடையாளமாக நேர்கோட்டையே வரைகின்றனர்.
இந்த சந்தர்ப்பத்தில் வளைந்த கோடுகளே காரியத்திற்கு திறம். ஆகவே உலோகப் பொருளினது வாழ்க்கைக்கு உபமானம் பம்பரத்தின் சுற்றுகள். இதோ எதிரில் இருக்கும் படத்தில் ஒரு புள்ளி என்று சொல்லத்தகும் மிகச் சிறு வட்டமே அதற்கு அடையாளம். மானிடர்களில் பம்பரத்தின் சுழற்சிகளுக்கு சமமான இயக்கமுள்ளவர்கள் எவர்? சுற்றுவதற்கு காரணமாக இருக்கப்பட்ட ஸ்தலம் ஒரு புள்ளியாக இருப்பது எவருக்கு? எவருடைய வாழ்க்கை உலோகப் பொருள்களின் வாழ்க்கைக்கு சமம் என்று சொல்லிவிடலாம்? யோசித்து பாருங்கள். எவருடைய காரியங்களெல்லாம் ஒரு சிறு புள்ளியாக மாத்திரம் இருக்கப்பட்ட பொய்யான அகங்காரத்தை சுற்றி இருக்கின்றனவோ, 3.5 முழ நீளமுள்ள இந்த ஜெயில் வாசமாகிய சரீரத்தையே சுற்றி இருக்கின்றனவோ, அப்படிப்பட்ட மனிதர்கள் என்று நிச்சயம் சொல்லிவிடலாம். மிக மிக தாழ்ந்திருக்கப்பட்ட தன்னலத்தன்மை சுயநலம் வாய்ந்தவர்கள், இந்திரிய சுகங்களை நோக்கியே செலுத்தப்பட்ட காரியங்களை உடைய ஜனங்கள் பல வழிகளிலும் வேலை செய்து எல்லா தொழில்களையும் செய்த போதிலும் அவர்களது நோக்கம் அல்லது லட்சியம் முழுமையும் மிக தாழ்ந்த இன்பங்களையே நாடி நிற்கும். மனைவி மக்கள் பட்டினி கிடந்தாலும் லட்சியம் செய்யாதவர்கள், அயலார்கள் அழிந்தாலும் வாழ்ந்தாலும் கவலைப்படாதவர்கள், எவ்வழியிலாயினும் தாம் குடித்து ஆனந்தம் அடைய வேண்டும், தம் கீழான சுபாவத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், தம்மை கெடுத்து விடத்தக்க ஆவல்களை பூர்த்தி செய்ய வேண்டும். இதனால் தம் குடும்பமும் சமூகமும் கஷ்டப்பட நேர்ந்தாலும் பாதகமில்லை. மனைவி மக்கள் பட்டினி கிடக்கட்டுமே, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். தம் சரீர போசனைகள் ஒழுங்காக நடந்தேறினால் போதும். அவருடைய இயக்கங்களுக்கெல்லாம் மத்தியஸ்தானம் அவர்கள் சுற்றி வரும் மையம், அவருடைய சுழற்சிக்கு மத்தியஸ்தலமாக உள்ள புள்ளி அல்லது சூரியன் எது என்று கேட்க புகுந்தால் இந்த சிறு சரீரமேயாம். அவருடைய இயக்கமும் சலனமும் ஜீவ சுபாவம் உள்ளதல்ல, மனிதனிடம் தோன்றுகிற உலோக பொருள் வாழ்க்கை இது. இவ் உலக சரித்திரத்தில் மானிட ரூபந்தாங்கி விளங்கிய அழகான விலையுயர்ந்த உலோகப் பொருள்களை நாம் அடைந்திருக்கிறோம். அதாவது இவ்வித சுபாவம் உள்ளவர்கள் இருந்திருக்கிறார்கள். உலோகப் பொருள்களுக்குள் வைரமும் சேர்ந்தது என்று உங்களுக்கு தெரியும். வைரங்கள், முத்துக்கள், பொன், வெள்ளி முதலிய உயர்ந்த கற்களும் உலோகப் பொருள் மண்டலத்திலே சேர்ந்தவை. ரோமபுரியின் சரித்திரத்திலே நீரோ, டைபீரியன், சீசர்கள் முதலிய பலர் இருந்தனர். எல்லாருடைய பெயர்களும் கூறப்போனால் உங்கள் காதுகள் புளித்து போகும். பலம் பொருந்திய அரசர்களும் சக்கரவர்த்திகளும் மிக உயர்ந்த ரத்தனங்களாகவே உலோக பொருள்களாக மாத்திரமே மனிதர்கள் என்று சொல்ல முடியாதவர்களாய் அநேகரை நாம் அடைந்திருக்கிறோம். இவ்வித சக்கரவர்த்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? அக்காலங்களில் தென்பட்ட உலகம் முழுவதையும் ஆண்டு வந்த சக்கரவர்த்திகள், ஆனால் ராஜ்யத்தை கைப்பற்றி கவலை இல்லாமலும் பந்து மித்திரர்களை பற்றி மனத்தால் நினைக்கவும் இல்லாமலும் வாழ்ந்து வந்தனர். பந்து மித்திரர்கள் தமக்கு ஏற்படும் சரீர சம்பந்தமான ஆசைகளை திருப்தி செய்து வைக்க வேண்டியவர்கள். இவ்வாறு பட்ட மகிழ்ச்சிகள், சிநேகிதர்கள், பிரஜைகள் என்ற எல்லோரையும் லட்சியம் செய்யாமலே வாழ்ந்த சக்கரவர்த்திகளை பற்றி யாது நினைப்பீர்கள்? அப்படிப்பட்ட சக்கரவர்த்திகளை பற்றியும் அவர்கள் செய்த தீமைகளை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒருவன் ஒரு நாள் முழுமையும் ருசியான ஆகாரத்தை உட்கொண்டு அழிந்து போய்விட்டான். மிகவும் ருசியான உணவு கிடைத்தது, அதை சாப்பிட்டான், மேலும் உட்கொண்டான். கொஞ்ச நேரம் சென்றதும் அது திகட்டி போய்விட்டது. அப்போது மருந்து உண்டு எல்லாவற்றையும் வாந்தி செய்தான். முழுமையும் வெளிப்பட்டபின் மறுபடியும் போஜனசாலைக்கு செல்வான். இப்படியே திரும்ப திரும்ப நாள் முழுமையும் செய்து வந்தான். மற்றொரு சக்கரவர்த்தி தாம் ஒரு பெரிய தீ எப்படி எரியும் என்று வேடிக்கை பார்க்க ஆவல் கொண்டான். அதற்காக தன் உலகத்தின் தலைநகரையே கொளுத்திவிட்டு வேடிக்கை பார்த்தான். இந்த காரியத்தை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? இவர்கள் எல்லோரும் விலை உயர்ந்த ஆபரணங்களே, வைரக்கற்களே, சந்தேகமில்லை. ஆனால் மனிதர்கள் அல்ல, மானிட மண்டலத்தில் வசிக்கும் உலோகப் பொருள்களே இவர்கள். இப்போது மனித உருவம் கொண்டிருக்கும் ஸ்தாவர ஜீவர்களை பற்றி பேசுவோம். உலோகப் பொருள் மண்டலத்தைச் சேர்ந்த மனிதனை காட்டிலும் தடித்த தன்னலம் பொருந்திய சிறு வட்டத்தை காட்டிலும் விசாலமான குணமுடையவர்கள் இவர்கள். இவருடைய வட்டம் பெரியது. உலோகப் பொருள்களுக்கு சமமான மனிதர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் இவ்வித மனிதர்கள்.
இவர்களுடைய சுறுசுறுப்பிற்கும் உபமானமாக பந்தய குதிரை சுற்றி வருவதை கூறலாம். பம்பரத்தை காட்டிலும் பெரிய வட்டமாக பந்தய குதிரை சுற்றி வருகிறது. படத்திலே உள்ள இரண்டாவது வட்டம் இதை குறிக்க உதவும். அதன் மையம் பி என்ற புள்ளி. இதற்கு சமமான மனிதர் யாவர்? இவர்கள் மற்ற எல்லோரையும் கஷ்டப்படுத்தியாவது தம் சரீர தேவைகளை திருப்தி செய்து கொள்வதில்லை. வேறு சில சகாக்களுடைய நன்மையையும் கோரியவர்களாய் இருக்கிறார்கள். மனைவி மக்கள் என்னும் கிரகத்தை மையமாக வைத்து சுற்றுகிறவர்கள் மிக்க தன்னலமே குடிகொண்ட உலோகப் பொருளாக உள்ளவர்களை காட்டிலும் இவர்கள் மிக மேலானவர்கள். இவர்கள் தம் சரீர நன்மையை மாத்திரம் நாடியிராமல் மனைவி மக்களுடைய மேன்மையும் அபேட்சிக்கிறார்கள் அல்லவா? இரண்டாவது வட்டத்திற்குள் பல சிறு வட்டங்கள் அடங்கி இருக்கின்றன. அதுபோல இம்மனிதர்களும் தம் சிறு ஜீவன் மாத்திரமே அன்றி பல சிறு ஜீவர்களையும் பற்றி கவனித்து அவர்களது மேன்மையும் கவனிக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் தன்னலமற்றவர்கள் ஆவார்களோ? இல்லை இல்லை. இவர்களிடம் நான் தான் என்ற நிலை சற்று விரிவாகி இருக்கிறது. உலோக பொருள்களுக்கு சமமான மனிதரிடம் தான் என்னும் தன்மை தம் சரீர மாத்திரமே ஒடுங்கி இருந்தது. இவர்களிடமோ தான் என்ற தன்மை குடும்பம் வரையில் தம் மனைவி மக்கள் வரையில் இவ்வளவு டைம் ஆயிப்போச்சே. சரி, இப்ப கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்கய்யா. அதுபோல இம்மனிதர்களும் தம் சிறு ஜீவன் மாத்திரமே அன்றி பல சிறு ஜீவர்களை பற்றியும் கவனித்து அவர்களது மேன்மையும் கவனிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தன்னலமற்றவர்கள் ஆவார்களோ? இல்லை இல்லை. இவர்களிடம் தான் என்ற நிலை சற்று விரிவாகி இருக்கிறது. உலோகப் பொருள்களுக்கு சமமான மனிதரிடம் தான் என்னும் தன்மை தம் சரீர மாத்திரமே ஒடுங்கி இருந்தது. இவர்களிடமோ தான் என்ற தன்மை குடும்பம் வரையில் தம் மனைவி மக்கள் வரையில் எட்டிவிட்டது. அதுவும் தன்னலமே ஆகும். சற்று உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ள தன்னலம். அவர்கள் தாம் செல்லும் வரையில் நல்லவர்களே. ஆனால் இந்த இரண்டாவது வட்டத்தை பாருங்கள். அதற்கு உட்பட்ட இடத்திலிருந்து பார்த்தால் சகலத்தையும் அணைத்து கொண்டு நிற்கிறது. உள்ளே குளிந்த வட்டமாக இருக்கிறது. அன்பினால் அணைத்துக் கொள்கிறது. நாம் இரு கைகளையும் வீசி வட்டமாக செய்து கொள்வோம். அப்போது வட்டம் குளிந்து நிற்கிறது. நம் குடும்பத்தார்களுக்கு குளிந்து கொடுத்து அவர்களை அணைத்துக் கொள்கிறது. அணைக்கும் வஸ்துக்களை நோக்கி நிற்கிறது. ஆனால் அதற்கு புறம்பாக உள்ள சகல ஜகத்திற்கும் முதுகு காட்டி விடுகிறது. இந்த மனிதர்கள் செய்கிற வரையில் நல்லவர்களாகவே இருக்கின்றனர். அவர்களுடைய உட்குளிந்த கைகள் செல்லும் வரையில் ஒழுங்குதான். ஆனால் வெளி ஜகத்திற்கு முதுகு காட்டி விடுகிறார்கள். இரண்டாவது வட்டமாகிய ஸ்தாவர ஜீவர்களுக்கு சமமானவர்கள் தன்னலமுள்ளவர்கள் என்பது விளங்குமிடம் எங்கே? ஒரு குடும்பத்தின் நன்மை தீமைகள் மற்றொரு குடும்பத்துடன் முரண்படும் போது இவர்களது தன்னலம் விளங்கிவிடும். அப்போது ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் மற்றொரு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சண்டையும் சச்சரவுகளும் ஏற்பட்டு விடுகின்றன. இதற்கு பிறகு மூன்றாவது வட்டத்திற்கு வருவோம். மிருக மண்டலத்தைச் சேர்ந்த மனிதர்கள் இதில் அடக்கம். படத்திலே சி என்ற மத்திய புள்ளியை உடைய வட்டம் மூன்றாவது. முன் இரண்டு வட்டத்தை விட பெரியது. காலச்சுழல்கள் அல்லது பருவ காற்றுகள் செய்யும் வட்டத்திற்கு இதை அடையாளமாக கொள்ளலாம். சிறு சரீரத்தையும் குடும்பத்தையும் விட உயர்வான ஏதோ ஒன்றுடன் தம்மை ஒற்றுமைப்படுத்தியவர்கள் இதில் சேர்வார்கள். தம் ஜாதி, வகுப்பு அல்லது நாட்டுடன் தான் என்ற குணத்தை சேர்த்து விடுகிறவர்கள் இவர்கள். ஒரு ஜாதி அல்லது தொழில் செய்கிறவர்களுடன் ஒன்று கூடுகிற ஒரு மதத்தினர். அவர்கள் மிக நல்லவர்கள், உபயோகம் உள்ளவர்களே ஆவர்.
ஸ்தாவர ஜீவ மனிதர்களை விட அதிகம் உபயோகம் உள்ளவர்கள். அவர்களது மையம் இந்த சரீரத்திற்கு வெளியே இருக்கின்றது. இரண்டாவது வகுப்பினர்களை விட உயர்ந்த நிலையில் விசாலமான ஸ்தலத்தில் நிற்பவர்கள். அவர்கள் சுற்றி வரும் ஸ்தலம் நீண்ட தூரத்தில் விஸ்தாரமாக உள்ளது. நாம் மிக விருப்பத்துடன் எதிர்கொள்ள தகுதியுள்ளவர்கள். அவர்களுடைய உபகாரம் பல குடும்பங்கள் வரையில் செல்கிறது. அவர்கள் அன்புடன் யாரை அணைக்கின்றார்களோ அவர்களுக்கு மிகவும் உபயோகமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். எவரை நோக்கி வளைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உபயோகம் உள்ளவர்களாக ஆகிறார்கள். தம் சிறு தேகம் மாத்திரமல்ல, ஒரு குடும்பம் மாத்திரமல்ல, ஒரு வகுப்பு அல்லது மதத்தினர்களை எல்லாம் தம் ஜீவனாகவே ஆத்மாவாகவே பாவிக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் உபகாரிகளாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய உபகாரிகளாக இருக்கின்றார்கள். இப்படி விசாலமான ஹிருதயமுள்ள இவர்களுமா தன்னலம் பொருந்தியவர்கள்? ஏன், ஆம், அவர்களும் தன்னலம் உடையவர்களே. தம் மதத்துடன் ஒற்றுமைப்படுத்திவிட்ட தாம் என்றவருக்காக பாடுபடுகிறார்கள். மற்ற ஜாதி மதத்தினருடைய நன்மையை ஆகிலும் தம் ஜாதி மதத்தினரை மேன்மைப்படுத்த விரும்புகிறார்கள். அவர்களிடம் என்ன குறை என்று அறிய விரும்புவீர்களானால், தாம் சூழும் வட்டத்திற்கு வெளியில் உள்ள எல்லாவற்றிடமும் அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் பாருங்கள். வெளியே உள்ளவர்களுக்கெல்லாம் முதுகையை காட்டி விடுகிறார்கள். தமது மதத்தையே சீர்படுத்தி ஒழுங்காக எடுத்துரைக்கும் போது அந்த சத்திய வாக்கியத்தை ஒப்புக்கொள்ளாதவரிடம் துவேஷந்தான். இதோ ஒரு ஜாதி, அதோ ஒரு ஜாதி, ஒரு விதமான மற்றொரு வட்டம், இவைகள் ஒன்றையொன்று எதிர்த்து நிற்கின்றன. அப்போது முதற் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இரண்டாவது கூட்டத்தாரை நோக்கி கத்தியை உருவி சண்டைக்கு கிளம்பி விடுகிறார்கள். பார்த்தீர்களா? சிலருக்கு நன்மையை செய்கிறார்கள், மற்றொரு சிலரிடம் விஷமமும் செய்கிறார்கள். விஷமம் சில வேளை அதிகரித்து போகும், நன்மையை காட்டிலும் தீமை அதிகரிக்கலாம். ஏனெனில் மற்ற மதத்தினர் பேரில் எல்லாம் யுத்தம் தொடுத்து விடுவார்கள். ஒரு ஜாதி முழுமையும் மற்ற ஜாதியினருடெல்லாம் சண்டை போட்டு விடுவது. இதனால் எவ்வளவு அதிருப்தி உற்பத்தியாகி விடுகிறது பாருங்கள். அப்படி இருந்தும் ஸ்தாவர ஜீவர்களை காட்டிலும் இந்த வகுப்பில் சேர்ந்த ஜனங்கள் எவ்வளவோ மேலானவர்கள். மந்த நிலையிலும் உறுதியாக நின்றுவிடக்கூடாது என்பதே பிரகிருதியின் விதியாகும். போய்கொண்டே இருக்க வேண்டும், மேன்மேலும் போய்கொண்டே இருக்க வேண்டும். தமோ குணத்திற்கு ஆளாகாதீர்கள். மாறுவதற்கும் மேன்மை அடைவதற்கும் வெறுத்து கொள்ளாதீர்கள். உலோக பொருள் மண்டலத்தில் வசிக்கும் மனிதர்கள் அடுத்தபடியாக உள்ள தாவர ஜீவ மண்டலத்தை நோக்க வேண்டும். தாவர ஜீவ மண்டலத்தில் உள்ளவர்களுக்கு மேலே அடுத்தபடியாக உள்ளது மிருக மண்டல மனிதன். ஒருவன் மேல் நோக்கி போய்கொண்டிருக்கையில் அபிவிருத்தியாகி வரும் வழியில் மிருக மண்டலத்தை தாண்ட வேண்டி வந்தால் மிகவும் நல்லதுதான். மிருக மண்டலத்தை தாண்டுவதில் ஒருவனுக்கு தீமையாவது குறைவாவது கிடையாது. அது மிகவும் சரியானதுதான். அப்படி இல்லாமல் நாம் ஒரு இடத்தில் நின்று கொண்டு மேலே செல்ல மாட்டேன் என்றால் நமது சுதந்திரத்தை ஒரு கொள்கை அல்லது மதத்திற்கு விற்றுவிட்டோமானால் சர்வமும் தவறுகின்றன, எல்லாம் கலங்குகின்றது, எல்லாம் விஷமம் செய்து விடுகின்றன. ஏதேனும் ஒரு காலத்தில் அந்த படியை தாண்டுவது ஒவ்வொருவருக்கும் இயற்கையே. ஆனால் அந்த படியிலேயே ஒட்டிக்கொண்டு அதையே நீடித்திருக்குமாறு செய்வது தவறானதாகும். குறிப்பிட்ட பெயருக்கு மாத்திரமே அடிமையாகி அந்த நிலையில் உறுதி கொள்ள விரும்புவதனால் அது தப்பிதமாகும், துன்பத்திற்கும் காரணமாகும். சோடோம் கொமாரோ என்னும் நகரங்கள் அழிக்கப்பட்டன. அப்போது லாட் என்பவரது மனைவி திரும்பி பார்த்தாள். நகரத்தை விட்டு போய்க் கொண்டிருக்கையில் அவள் தன் முகத்தை திருப்பினாள். அந்த நகரத்திலே இருக்க விரும்பினாள். இருதயம் அங்கே இருந்தது. திரும்ப எண்ணினாள். உடனே அதே ஸ்தலத்தில் உப்பு தூணாக மாறிவிட்டாள். அதே மாதிரிதான் மேனோக்கி போகும் ஜனங்களது நிலையும். முன்பிருந்த ஸ்தலத்தை விட்டு போய்க் கொண்டிருப்பவர்கள் மேலே செல்ல மறுத்துவிட்டால் இந்த கதிதான். போய்கொண்டிருக்கும் வரையில் அது நன்மையை தரும். ஆனால் திரும்பிவிட வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் மேலே போக மறுத்து நாம ரூபங்களுக்கு தம்மை விற்று கொண்டார்களானால் அதே வினாடியில் உப்பு தூண்களாகிறார்கள். கல் நெஞ்சமோ மதவெறியோ வந்து விடுகிறது. மிருக பிராயமுள்ள இவர்கள்
நல்லவர்களாய் இருக்கலாம். ஆனால் முன்னேற்றம் அடைய வேண்டியது அவசியம். மேலே நோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டும். இப்போது 4வது வட்டத்திற்கு வருகிறோம். டி என்ற மையப்புள்ளியை உடைய வட்டம் மனித ரூபத்தில் விளங்கும் மனிதன். இது சாமானிய மனிதன். இங்கே குறிப்பிடப்பட்டவன். இவனுடைய வட்டத்திற்கு உபமானமாக சந்திரன் சுற்றி வரும் வட்டத்தை சொல்லலாம். சந்திரனானது பூமியை சுற்றி வட்டமிடுகிறது. அது ஒழுங்கான வட்டம் அல்ல, முட்டை வடிவமானதுதான். இப்படிப்பட்ட சந்திரமண்டல மனிதன் யாவன் ஒரு பெரிய வட்டமாக சுற்றுகிறான். ஒருவேளை உற்சாகத்துடன் விளங்குகிறானா ஆவான் போலும். ஒரு தேச சமூகம் முழுவதும் தான் என்று ஒற்றுமைப்படுகிறான். தேசபக்தன் என்று நீங்கள் அவனை சொல்லலாம். அவனுடைய வட்டமோ மிக பெரியது. தான் வேலை செய்வது இந்த மதத்தினர் அந்த மதத்தினர் என்று அவன் யோசிப்பதில்லை. வகுப்பு, ஜாதி, மதம், நிற பேதங்களின்றியே தன் பூமியில் வசிக்கின்றவர்களுக்கெல்லாம் பொதுவாக வேலை செய்கிறான். எல்லோருடைய முன்னேற்றத்தையும் விரும்பி வேலை செய்கிறான். அவனை மிகவும் உபசரித்து அழைக்க வேண்டும். மிகவும் அதிக நன்மையை செய்கின்றான். ஆனால் அவன் மனித சுபாவம் உள்ளவன். அவ்வளவே. சந்திரன் கடலிடம் கொந்தளிப்பை உண்டாக்குகிறது. மேலெழும்பிய அலைகளையும் ஓட்டங்களையும் உண்டாக்குகிறது. மற்றொரு விஷயம் நீங்கள் அறிவீர்கள். சித்தப்பிரமை கொண்ட பித்தர்களை சந்திரனால் பட்டவர்கள் என்று சொல்வது உண்டு. இது ஒரு மிக நேர்த்தியான வட்டமே. சந்திர வட்டம் மிக அழகுதான். இந்த சந்திர மண்டல மனிதர்களும் தாம் ஸ்தானங்களை கெட்டிப்படுத்தும் போது பாருங்கள். இவர்கள் தன்னலம் காட்டும் போது, இவருடைய தன்னலம் உறுதிப்படும் போது கவனியுங்கள். இவர்களது தன்னலமாகிய தேசபக்தி கெட்டிப்படும் போது பாருங்கள். கெட்டிப்பட்டால் என்ன பயன் விளைகின்றது? கொந்தளிப்பாகிய பெரும் புரட்சிகளும் வெறியும் உற்பத்தி ஆகின்றன. ஒரு தேச சமூகத்தை மற்றொரு தேச சமூகத்திற்கு விரோதமாக எழுப்பிவிடுகிறது. ரத்தம் சிந்துகிறது. யுத்த முழக்கம் ஏற்படுகிறது. ஆயிரக்கணக்காகவும் சில சமயங்களில் லட்சக்கணக்காகவும் ஜனங்கள் ரத்தத்தை சிந்திக்கொண்டும் ஊற்றிக்கொண்டும் குடித்துக்கொண்டும் இந்த அழகிய பூமியின் நேர்த்தியான முகமண்டலம் நாணி போகுமாறு செய்து விடுகிறார்கள். கொலையினாலும் ரத்தத்தின் சிவப்பினாலும் நாணியது போலாகிறது. இந்த மனிதர்கள் எவர்களை அணைத்து கொண்டு விளங்குகிறார்களோ அவர்களிடம் நன்மையைத்தான் மிகுதியும் செய்கிறார்கள். அவர்களை தழுவியது போல் வளைத்து காட்டுகிறார்கள். இவர்கள் தம் வட்டத்திற்கு வெளியில் உள்ளவர்களுக்கு தம் வளைத்த முதுகை காட்டுகிறார்கள். வாஷிங்டன் என்ற வீரன் அமெரிக்கர்களுக்கு நல்லவனாகவே முழுதும் இருந்தான். ஆங்கிலேயர்கள் அவனை பற்றி என்ன சொல்கிறார்கள் கேளுங்கள். இங்கிலாந்து தேசம் சம்பந்தமான ஆங்கில தேசபக்தர்கள் பெரியவர்களே. ஆனால் அவர்களது தேசபக்தியினால் எந்த ஜனங்களுடைய உயிரே போன்ற ரத்தம் உறிஞ்சப்படுகின்றதோ அவர்களிடம் இந்த ஆங்கில தேச பக்தர்கள் நடந்து கொள்ளும் மாதிரியை கவனியுங்கள். எவ்வளவு கொடுமை வாய்ந்தவர்கள் என்பது விளங்கும். கடைசியில் 5வது வட்டத்திற்கு வருகிறோம். இந்த வட்டத்தின் மையம் அளவு கடந்த தூரத்தில் எட்டி நிற்கிறது. மையத்திலிருந்து வட்டத்தின் தூரம் எல்லையற்றதாகிறது. இந்த வட்டம் எப்படி ஆகிறது? மத்தியஸ்த ஸ்தலம் அளவு கடந்து எட்டிவிட்டால் வட்டமும் நேர்கோடாகிவிடும். வளைவுகள் எல்லாம் நிமிர்ந்து விட்டன. நேர்கோடு சர்வ இடத்திலும் ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் செல்கிறது. ஒருவரிடமும் முதுகு காட்டுகிறதில்லை. ஒருவரை நோக்கியும் வளைவதும் இல்லை. வட்டம் நேர் கோடாகிவிட்டது, நேராகிவிட்டது. கோணலெல்லாம் போய்விட்டன. வளைவுகள் நீங்கிவிட்டன. இவர்களே தேவ மனிதர்கள். சூரியன் செய்கிற வட்டத்திற்கு இவருடைய வட்டத்தை ஒப்பிட்டு கூறலாம். சூரியன் நேராக செல்கிறது. அது செய்யும் வட்டமானது அளவு கடந்த தூரத்தை அகண்டமான விஸ்தீரணத்தில் உள்ளது. சூரியன் தேஜோமய ரூபம் கொண்டது. மத்திய புள்ளியிலிருந்து வட்டத்தை நோக்கி கோடு அளவு கடந்த தூரம் உள்ளது. தேஜோமய சூரியன் இடும் வட்டத்தின் மத்திய புள்ளி எங்கும் உள்ளது. வட்டத்தின் சுற்றளவோ எங்கும் இல்லை. இதுவே கடவுளிடும் வட்டம். முக்த புருஷர்களே இவர்கள். சர்வ துக்கங்களிலிருந்தும் விடுபட்டவர்கள். பயத்தினின்றும் சுதந்திரம் அடைந்தவர்கள். சரீர மோகங்களிலிருந்தும் விடுபட்டவர்கள். தன்னலம் நீங்கிய முக்தர்கள். இவர்கள் சுயநலம் மிகுந்தவர்களா? இதுவரையில் தன்னலம் இருந்தது. இந்த நேர்கோட்டில் தன்னலமே இல்லையா? நேர்கோடு நேராக இருக்கப்பட்ட கோடு. எங்கும் அடிமைப்படுத்தும் ஸ்தலம், நிறுத்தி கட்டிவிடக்கூடிய ஸ்தலம் கிடையாது. சர்வ தேசங்களிலும் நேரே செல்கின்றது. சிறு அகந்தை சுற்றுவது கிடையாது.
சிறு அகத்தை சுற்றுவது கிடையாது. இதை சுற்றச் செய்யும் எதுவும் கிடையாது. இங்கே தன்னலம் அளிக்கப்பட்டு விட்டது. என் ஆத்மாவாகிய தான் ஜெயிக்கப்பட்டது என்று சொல்லலாம். பார்த்தீர்களா? புள்ளி போன்ற வட்டத்தினின்று ஆரம்பம் செய்தோம். தடித்த தன்னலம் அது. அந்த புள்ளி வர வர பெரியதாகி விருத்தியாகி நேர்கோடாகும் வரையில் விரிந்து கொண்டே போயிற்று. இவர்கள் தேவ மனிதர்கள். பரந்த உலகமே இவர்களுக்கு வீடு, ஜாதி என்றும் மதம் என்றும் சமூகம் என்றும் தேசம் என்றும் கட்டு இவர்களிடம் இல்லை. ஆங்கிலேயனாக இருங்கள், அமெரிக்கனாக இருங்கள், முகமதியனாகவோ புத்தனாகவோ ஹிந்துவாகவோ நீங்கள் எவ்விதம் இருந்தாலும் ராமனது ஆத்மாவாய் இருக்கிறீர்கள். சர்வ ஜீவர்களுக்குள்ளும் விளங்கும் ஜீவஸ்வரூபமே நீங்கள். அவனுக்கு தன்னலம் என்பது அதி ஆச்சரியமாக விரிந்து விட்டது. வினோதமான தன்னலம் அது. பரந்த உலகமே நான் ஆகிறேன். ஜகத்து முழுமையும் இந்த மனிதனுடைய ஆத்மஸ்வரூபம். பரந்த உலகம், இழிந்த பிராணி, உலோகப் பொருள்கள், தாவர ஜீவ வர்க்கம், இப்படிப்பட்ட சகலத்திற்கும் ஆத்மாவாக இருப்பதே மனிதனிடமும் ஆத்மாவாக ஆகிவிடுகிறது. இவ்வித பரிபூர்ண சுதந்திரத்தை அடைந்த ஒரு மனிதனிடம் ஒரு சீசன் வந்து ஒரு வருஷ காலம் பாத சேவைகள் செய்தான். ஆச்சாரியரை விட்டு பிரியும் போது சீசன் இந்தியாவில் ஏற்பட்ட வழக்கப்படி ஆச்சாரியரது பாதங்களை நமஸ்கரித்து வணங்க ஆரம்பித்தான். ஆச்சாரியர் புன்சிரிப்புடன் அவனை எழுப்பிச் சொல்கிறார், அன்பனே, நீ அறிந்து கொள்ளக்கூடிய எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளவில்லை. இன்னும் பல விஷயங்கள் பாக்கியாக இருக்கின்றன. இன்னும் சில காலம் தங்கிவிட்டு போ என்றார். ஆச்சாரியருடைய திவ்ய சன்னிதானத்தில் இன்னும் சில நாள்கள் தங்கி உள் வேகம், ஆத்மபலம் அதிகரிக்க செய்து கொண்டான். அவனது இருதயம் முழுமையும் கடவுள் பிரஞையாக மாறிவிட்டது. கடவுளின் சக்தியே நிறைய பெற்றான். ஆச்சாரியரை விட்டு நீங்கினான். தான் சீசன் என்றும் ஆச்சாரியன் என்றும் பேதம் தெரியாமலே நீங்கிவிட்டான். ஜகத்து முழுமையும் பரந்த உலகத்தை எல்லாம் தன் ஆத்மஸ்வரூபமாகவே பார்த்து கொண்டு நீங்களானான். ஜகத்து முழுமையும் தன் ஆத்மாவாகவே இருப்பதால் ஆத்மன் எங்கே போக முடியும்? ஆத்மாவே ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு சிறு வஸ்துவிலும் நிறைந்து ஊடுருவி நிற்கும் போது அது எங்கே செல்ல முடியும்? போவதும் வருவதும் பொருளற்ற வீண் மொழிகளே ஆயின. நீ ஏற்கனவே ஒரு இடத்தில் இல்லாவிட்டால் அந்த இடத்திற்கு உன்னால் செல்ல முடியும். இங்கே சொல்லப்பட்ட மனிதன் தன் உண்மை சொரூபத்தை கண்டுவிட்டான். உள்ளே இருக்கும் கடவுள், எங்கும் நிறைந்த கடவுள் தோன்றிவிட்டது. போவதென்றும் வருவதென்றும் அவன் எவ்வாறு நினைக்க முடியும்? அவனை பற்றிய வரையில் போவதும் வருவதும் இல்லாததாயின. ஆத்ம அனுபவத்திலே நிற்கின்றவன் ஆகிவிட்டான். சரீரம் போவது ஏதோ ஏற்பட்ட சக்தி. அவன் தன் நிலையில் சொஸ்தனாகிறான். அவனுக்கு போவது வருவது கிடையாது. அப்போது ஆச்சாரியர் திருப்தி அடைந்தார். இவ்விதம் ஆச்சாரியர் அவனை சோதித்து சிறந்த பயனை அவனுக்கு விளக்கி காட்டினார். சீசன் ஆச்சாரியாருக்கு மரியாதையாவது வந்தனமாவது செய்யவில்லை. உன்னதமான ஏகத்துவ நிலையில் அமர்ந்து விட்டபடியால் நன்றி அறிவது என்னும் பாவனைக்கும் மேலே எழும்பியவனாயினான். அப்போது ஆச்சாரியர் தன் சீசன் உண்மையில் தம் போதங்களை அறிந்துவிட்டான் என்று தேர்ந்தார். இதோ ஆச்சாரியன் தன்மையை பாருங்கள். அவனை கௌரவப்படுத்தினால் நீங்கள் அவனை அற்பமாக்கி விட்டதாக எண்ணுகிறான். நான் இந்த சரீரத்தில் அடங்கிவிடவில்லை. இந்த சிறு சரீரம் மாத்திரமாக நான் இல்லை. பரந்த உலகமாக இருக்கிறேன். நீங்களும் நான் தான். உங்களிடமே என்னை கௌரவப்படுத்தி விடுங்கள். எதையும் உங்களிடம் விற்க மாட்டாத மனித நிலைமை இது. சரீரத்திற்கு ஏற்படும் கௌரவ அகௌரவங்கள் பொருளற்றவைகள் என்றும் மானம் அவமானம் என்ற இரண்டும் சூன்யம் என்றும் அறியக்கூடிய நிலையில் உள்ள மனிதன் இவன். இந்தியாவில் ஒரு சன்னியாசியின் இடத்திற்கு ஒரு ராஜகுமாரன் வந்து சேர்ந்தான். சன்னியாசியை கண்டவுடன் கீழே விழுந்து தண்டனிட்டான். ராஜன் இவ்வளவு மரியாதையை செலுத்துவதற்கு காரணம் என்னவென்று சன்னியாசி கேட்டான். இது ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிரும். அதனால தொடர்றேன். அதற்கு ராஜகுமாரன், ஓ ஐயனே, பரிசுத்த குணம் பொருந்தியவனே, நீ சன்னியாசி. இந்த ஆசிரமத்தை அடையும் போது ஒரு காலத்தில் நீங்கள் ஆண்டு வந்த ராஜ்யத்தையும் துறந்து விட்டு வந்தவர், தியாகம் செய்த மகான் நீங்கள். ஆதலால் உங்களை கடவுளாகவே பாவிக்கின்றேன். உம்மை நான் வணங்குகிறேன் என்றான். இந்தியாவிலே ஜனங்களிடம் இருக்கும் தனத்திற்காக எவரும்
பெருமைப்படுத்துகிறதில்லை என்று நீங்கள் அறிவீர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு தியாக சக்தி காண்பிக்கின்றார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெருமைப்படுத்தப்படுவார்கள். கௌரவத்தின் முக்கிய சின்னம் இத்தேசத்தை போல் அல்லாமல் அங்கு வேறாக இருக்கின்றது. சர்வ வல்லமை பொருந்திய பணத்தை காட்டிலும் அதிகமாக கடவுளிடம் நம்பிக்கை வைக்கப்படுகிறது. ராஜன் துறவிக்கு வந்தனம் அளிக்கிறான். துறவி அரசனுக்கு பதில் கூறியதாவது: நீ என்னை கௌரவிப்பதற்கு காரணம் அதுவே காரணமானால் நான் தான் உன் பாதங்களை சுத்தம் செய்ய வேண்டும். உனக்கு நானே வந்தனம் அளிக்க வேண்டும். ஓ ராஜனே, இதற்கு காரணம் சொல்கிறேன் கேள். இவ்வுலகில் உள்ள சந்நியாசிகளை எல்லாம் ஒன்று சேர்த்தாலும் கூட அவர்களை காட்டிலும் மேலான தியாகி நீயே ஆகிறாய். இது என்ன ஆச்சரியம் பாருங்கள். எப்படி இது உண்மையாகும்? சந்நியாசி தெளிவாக விளக்குகிறார். மகத்தான அரண்மனையை உடைய ஒருவன் இருக்கிறான் என்று வைத்துக்கொள். அந்த மாளிகையில் உள்ள தூசிகளையும் குப்பைகளையும் ஒதுக்கி தள்ளுகிறான். வீட்டின் குப்பைகளை தியாகம் செய்கிறான், தூசிகளை துறக்கின்றான். இவன் தியாகம் செய்தவனா அரசன்? இல்லை இல்லை, அவன் துறந்தவன் அல்ல என்றான். சந்நியாசி மறுபடியும், ஒருவன் வீட்டில் உள்ள குப்பையையும் தூசிகளையும் சேகரம் செய்து கொண்டு மகத்தான அரண்மனை முழுமையும் கொடுத்து விடுகிறான். இப்படிப்பட்டவனை பற்றி என்ன நினைக்கிறாய் என்றார். அதற்கு அரசன், குப்பைகளையும் தூசிகளையும் வைத்துக் கொண்டு அரண்மனையை கொடுத்து விடுகிற இந்த மனிதன் தியாகம் செய்தவனே என்றான். அதற்கு பின் சந்நியாசி, நண்பனே, ஏ ராஜன், அப்படியானால் நீதான் தியாகம் செய்தவன். ஏனெனில் உண்மையில் ஆத்மஸ்வரூபமாகிய கடவுளாகிய பொருளை, மகத்தான அரண்மனையை, உண்மையில் வாசஸ்தலமாய் இருக்கப்பட்ட சொர்க்க நிலையை, சொர்க்கங்களுக்கெல்லாம் மேலான நிலையை நீ தியாகம் செய்து விட்டாய். அந்த ஸ்தலத்தில் உள்ள குப்பையாகிய இந்த தேகத்தை, இந்த சிறு அகத்தை வைத்து கொண்டு விட்டாய். நான் எதையும் தியாகம் செய்யவே இல்லை. நானோ தேவாதி தேவனாக ஜகத்திற்கெல்லாம் பிரபுவாக இருக்கிறேன் என்று பதில் கூறினார். இந்த மனிதர்களை மேன்மையில் உன்னத ஸ்தானத்தை அடைந்து விட்ட இந்த சுதந்திர ஜீவர்களை சில சமயங்களில் ஜனங்கள் இழிவாக கருதி விடுகிறார்கள். சித்தம் கலங்கி சுவாதீனம் இல்லாதவர்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் அனுபவிக்கின்ற திவ்ய ஆனந்த நிலையை, பரம ஆனந்தத்தை, தெய்வ அருள் நிறைந்ததால் அடையப்பட்ட நித்திய சுகத்தை சற்று நேரம் இவ்வுலகில் உள்ள சர்வ தனங்களுக்காகவும் விட்டு விடுகிறார்களா என்று சிறிது நேரம் மாற்றிக்கொள்கிறார்களா என்று கேளுங்கள். இல்லவே இல்லை, அவர்கள் மாற்றவே மாட்டார்கள். தனவந்தர்கள் என பெயர் வைத்துக் கொண்டு சரீரத்தினிடமும் இந்திரிய சுகங்களிடமும் போய் யாசிப்பதை கண்டு இவர்கள் இறங்குகின்றனர், பரிதவிக்கின்றனர். சுகம் உனக்கு உள்ளேயே இருக்கிறது, அங்கே நீ அதை அடையலாம். சர்வ தனங்களும் உங்களுக்கு உள்ளேயே இருக்கின்றன. அப்படி இருக்க ஏன் துக்க நிலையில் நின்று கொண்டு அங்குமிங்கும் திரிந்து அலைந்து பிச்சைக்கார வேஷம் போட வேண்டும்? ஏன் துக்கத்தை அடைந்து பரிதவிக்கத்தக்க அணுமாத்திரமாக நடந்து கொள்கிறீர்கள்? வாருங்கள், உங்களிடமிருந்து ஆனந்த மேலிட்டின் பேரில் இந்த கானம் வெளிக்கிளம்பட்டும். எரிகின்ற சூரியனும் சூரியனிடமுள்ள களங்கமும் நானே என்று ஆரம்பித்து பிரகிருதி சொரூபம் முழுவதும் வர்ணித்து சர்வமும் நானே என்று வருகின்றது. ஆகா, உங்களுடைய தேஜஸும் மகிமையும் என்ன ஆச்சரியம் பாருங்கள். சக்கரவர்த்திகளுடைய பெருமைகளை எல்லாம் பரிகசித்து விடுகின்றது. ஓம் ஓம் ஓம். 11வது அதிகாரம் முற்று பெற்றது. பக்கம் 207 நிறைவடைந்திருக்கிறது. மற்றபடி நாளை தொடரலாம். 9:02 ஆகின்றது. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சிவானந்தபுரம் சர் அருளால் இனிதாக நிறைவுற்றது. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நாளை வாய்ப்பு கிடைத்தால் தொடர்வேன் என்று சொல்லி அமைகின்றேன். ஓம்.